மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நற்பொழுதிலே புத்தாண்டோட சேர்ந்து புதுமைகளும் பிறக்கவிருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு இருக்கீங்களா? அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் 5 கிரகங்களை உடம்புல வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை. ஜென்ம சனி பாடாப்படுத்தும் இல்லைன்னு சொல்லலாம். உடம்பு ரீதியா தப்பு பண்றவங்களுக்கு தான் இப்பவும் சொல்றேன். விருச்சிகராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல வரார். தப்பு பண்ணாதீங்க. 80 சுகப்பிரசவம் நடந்தது, 20 சிசேரியன் நடந்தது. இப்ப 80 சிசேரியன் நடக்குது, 20 சுகப்பிரசவம் நடக்குது. அதிசயமா இருக்கு. கவலை மறக்கின்ற பெரிய மருந்து எது? எதுவும் இல்லை. நீங்க பிஸியா இருக்கிறது தான் கவலை மறக்கும் மருந்து. கவலைப்படவே நேரம் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை. காதலிக்கல, கண்ணீர் விடவும் நேரம் இல்லை. அப்ப 7ஆம் வீட்டை பார்க்கும்போது ஃபாரின் போக வைக்கிறார். 10ஆம் பெரும்புகழை சேர்த்துக்கிறார். மீனராசிக்காரர்கள் பெரும்புகழ் அடைவது உலக அளவில் பிராண்ட் ஆகும். குரு கேந்திர பலம் பெறுகிறார். தொழில்காரகன் பலம் பெறுகிறார். தொழில் பல மடங்கு அபிவிருத்தி ஆகும். மீனராசிக்காரர்களுக்கு உயிர் காப்பாற்றப்படும். கவலைப்படாதீங்க. ஸோ ஆகையினாலே டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் டிஜிட்டல்ல நீங்க தான் பெரியலா இருப்பீங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. இருந்தாலும் அஷ்டம சனி. உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. என்ன குருஜி சொல்றீங்க, தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா? ஆமா, இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு. வருஷா நம்ம இதே தான் சொல்றோம். நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு, தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு. அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது, அப்படி திரும்பி பார்த்தா அடுத்து நியூ இயர் வந்துருது. ஸோ எதுக்கு சொல்ல, நம்ம ஒருவேளை வேகமாக போகிறோமா இல்லை காலம் நம்ம விட்டு வேகமாக போயிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம். 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம். ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க, ஒட்டுமொத்த உலகமே இந்த வருடத்தை உற்று பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாக்கியமாக திருக்கணுமா, அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் 29 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார். மீனத்துக்கு போயிட்டார். அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு அஷ்டம சனி. அப்போ கடகராசிக்காரங்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்கலாம் இப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு, ஐயா சாமி தேங்க்யூ. ஸோ இது மாதிரி 7 சனி முடிஞ்செல்லாம் மகர ராசிக்காரங்களாம் 7 சனி முடிஞ்சு போச்சு, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குரு வரார், அதுக்கப்புறம் ராகு வரார். இப்போ தான் சனி வந்திருக்கார், அடுத்து குரு வரார். ஆக மொத்தம் மே மாதம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்ப நம்ம பேச போற தமிழ் புத்தாண்டு பலன்கள்ல இந்த 3 பெயர்ச்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவா சொல்ல போறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே. லங்ஸை தனியா பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற, ஹார்ட் தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற, கிட்னி தனியா பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற. ஆனா ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பத்திய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ, சனி பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது, ராகு பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடும். இப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது 3த்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்கிறோம். நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா இந்த பக்தி இன்ஃபோ தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது. உங்களுக்கு சொல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போறேன். ஐ எம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போறேன். உலகெங்கும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வருடம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப நாள் டிராவல் பண்ண போறார். இந்த வருடம் ஒரு 3-4 மாதம். செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போறார். ஏன் சார் நீச்சம் ஆகிறாரு, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நீச்சம் ஆகிறார் என்ன. அப்போ குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு சொல்றதுக்கு தான் நம்ம இருக்கோம், அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தா போதும். ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க போறீங்க, யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது, யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாடு செல்ல போகிறது யாரு, யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்துவிடும். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இந்த புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நற்பொழுதிலே புத்தாண்டோட சேர்ந்து புதுமைகளும் பிறக்கவிருக்கிறது. என்ன, மீனராசிக்காரர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் ஒண்ணு இருக்கீங்களா? பெரிய விஷயமே சஸ்டெயின் பண்றது தான். கொரோனா வந்த பீரியட்ல நிறைய பேர் கேட்டாங்க. கொரோனா வந்த பீரியட்ல என்ன கேட்டாங்கன்னா, கொரோனா வர்றப்போ பிஸ்னஸ்லாம் டல்லா இருக்கே. அப்போ ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் தொழிலதிபர் சொல்லியிருந்தார், கொரோனா இருக்கிற இந்த பீரியட்ல பிஸ்னஸ்ல இருக்கிறதே பெரிய சாதனைன்னு. அந்த மாதிரி மீனராசிக்காரர்கள் 5 கிரகங்களை உடம்புல வச்சுக்கிட்டு நீங்க இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை. ராசியிலே உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்த பாதகாதிபதி புதனோட சேர்ந்த சனி
சனி மட்டும் வரவில்லை, இத்தனை பேர் கூட்டு வந்திருக்காரு. அத்தனை பேர் உடம்புல இருந்து டாமினேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உடல் அதிர்ந்து போகிறது. என்ன செய்யணும்னே தெரியாது, டைவர்ஷன், இப்படி போகணுமா அப்படி போகணுமா எதுவும் தெரியாது. ஒரு 5 கிரகங்கள் உடம்பு ஆட்சி செய்யுது. சனி உடம்புல உட்கார்ந்தது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ம சனி ரொம்ப பாடாப்படுத்தும். ஜென்ம சனி பாடாப்படுத்தும் இல்லைன்னு சொல்லலாம். உடம்பு ரீதியா தப்பு பண்றவங்களுக்கு தான் இப்பவும் சொல்றேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல வரார், தப்பு பண்ணாதீங்க. 2ஆம் இடத்துல கெட்டு போயிட்டான், அதனால தப்பு பண்ணாதீங்க. கும்பராசிக்காரர்கள் ராசியில ராகு வர்றதுனால ட்ரிங்க் பண்ணாதீங்க. அதே மாதிரி ராசியில மீனத்துக்களை சனி வர்றதால ட்ரிங்க்னு கிடையாது, தவறு எந்த வடிவில் வந்தாலும் தவறு தான். உங்களை கிளர்ச்சி விட்டக்கூடிய உடலுக்கு ஒவ்வாத எந்த தவறை செஞ்சாலும் தப்பு தான். அதற்குரிய விலையை நீங்க கொடுத்துதான். சார் இன்னைக்கு 100ல் 95 பேர் இதே ஒரு பழக்கங்கள் இருக்கீங்க. நான் மட்டும்தான் இதை பற்றி தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். 5% பேர் தான் டீ டோட்டலாக இருக்கீங்க. இப்போ அவங்கள பார்த்தா நமக்கு சிரிப்பாக இருக்கு. ஒரு காலத்தில் 80 பேர் நல்லவனாக இருந்தால் 20 பேர் தான் குடித்தான், அவனை பார்த்து சிரித்தோம். இப்போ 20 பேர் தான் நல்லவனாக இருக்காங்க, இவனை பார்த்து சிரிக்கிறோம். 80 சுகப்பிரசவம் நடந்தது, 20 சிசேரியன் நடந்தது. இப்போ 80 சிசேரியன் நடக்குது, 20 சுகப்பிரசவம் நடக்குது. அதிசயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் சனி உடம்பில் உட்கார்ந்த உடனே ஒரு இமேஜ் கொடுத்துட்றீங்க. சனி கெடுப்பார். யாரை கெடுப்பார்? தப்பு பண்ணுறவனை கெடுப்பார். நீங்கள் ஏன் தப்பு பண்ண போறீங்க? நீங்கள் தான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்களே. மீனராசிக்காரர்கள் உடலை உறுதி செய்ய ஆரம்பித்து விட்டால் இந்த எண்ணம் கூட வராது. முதல்ல தப்பு பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சா தானே. உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிட்டீங்கன்னா தப்பு பண்ண நேரமே கிடைக்காது. மீனராசிக்காரர்களாக ஒரு அட்வைஸ், 5 கிரகம் உடம்புல உட்காந்துருக்கு, 7 கிரகம், இன்னும் 8 கிரகம் கூட தான் உடம்புல உட்காரட்டும். உங்களை நீங்கள் பிஸி ஆக்கிட்டீங்கன்னா இதை பற்றி கவலைப்படவே நேரம் இருக்காது. உலகத்தின் பெரிய மருந்து என்ன நண்பர்களே? கவலை மறக்கும் பெரிய மருந்து போதையா? இல்லை. கவலை மறக்கின்ற பெரிய மருந்து எது? எதுவும் இல்லை. நீங்க பிஸியா இருக்கிறது தான் கவலை மறக்கும் மருந்து. கவலைப்படவே நேரம் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்க இல்லை, கண்ணீர் விடவும் நேரம் இல்லை. புரியுதா? அப்போ ராசியிலே சனி 3, 7, 10 பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஃபாரின் போக போறீங்க. துபாய் பயணம், இந்தியா பயணம், குஜராத், அப்படியே உட்காரத்துக்கே நேரம் இல்லை. பிஸி ஆயிட்டீங்கன்னா எங்க இருந்து போய் லவ் பண்ண போறீங்க? அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஃபாரின் போக வைக்கிறார். 10ஆம் பெரும்புகழை சேர்த்துக்கிறார். மீனராசிக்காரர்கள் பெரும்புகழ் அடைவது, உலக அளவில் பிராண்ட் ஆக போறீங்க, நடந்தே தீரும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா 10க்குடைய குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன? குரு கேந்திர பலம் பெறுகிறார், தொழில்காரகன் பலம் பெறுகிறார். தொழில் பல மடங்கு அபிவிருத்தி ஆகும். சாதாரணமா 1 லட்ச ரூபாய் ரெவென்யூ வந்த இடத்துல 10 லட்ச ரூபாய் வரும். டெவலப் ஆகும். ரெவென்யூ என்ன? லாபம். உங்க மிஷின் இவ்வளவுதான் அவுட்புட் தரும். 500 மிஷின் தான் ஒரு ஜாப் போட முடியும். ஒரு பூஸ்டர் மாதிரி போட்டீங்க, 700 ஜாப் போடுறீங்க, எக்ஸ்ட்ரா 200 ஜாப் கிடைக்குது. இதை வச்சு 2 எம்ப்ளாய்க்கு சம்பளம் தரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபினான்ஷியலி சப்போர்ட், பிசினஸ்ல டாப் ஆயிருவீங்க. நீங்க தான் நம்பர் 1. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயுசு காப்பாற்றப்படும். மீனராசிக்காரர்களுக்கு உயிர் காப்பாற்றப்படும். கவலைப்படாதீங்க, பழச்சிட்டீங்க. காரணம் சனி உடம்புல உட்காந்தாச்சு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உடம்புல உட்காந்தாச்சு. ஆயுள் காரகனே உடம்புல உட்காந்தாச்சு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆயுசுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. 8ஆம் இடத்தை குரு வேற பார்த்தாச்சு. குரு 10ஐ பார்க்கிறார். 4ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வை தான் நான் சொன்னேன். குரு அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 10ஐ பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 12ஆம் வீட்டு ராகு திருக்கோயில்கள், அது மாதிரி என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் சொல்றேன் இல்லையா, இந்த ஆன்மீக ரீதியான பிரம்மாண்டத்தை தருவார். 12ஆம் வீடு ஆன்மீக ரீதின்னு வச்சுக்கலாம். 12ஆம் வீடுங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ஜெம்ஸ் எல்லாம் பண்றவங்க, ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்றவங்க, ரத்தனங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நற்காலம். நாட்டு மருந்து கடை, சாமி பொருட்கள் கடைலாம் வச்சிருக்காங்கல்ல, தெய்வம் சார்ந்த விஷயங்கள், திருக்கோயில்கள் தூர்வாடுறவங்க, திருக்கோயிலில் விழானா திருவிழா எடுத்து நடத்துறவங்க, இவங்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். ஸோ ஆகையினாலே டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸு, டிஜிட்டலில் நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. இருந்தாலும் அஷ்டம சனி, இருந்தாலும் 12ல் ராகு. அதனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் படியேறுற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. ராசியில் இருக்கக்கூடிய சனி 3, 7, 10 1000 தான் சனி தங்கமாக இருந்தாலும் அவன் கெட்டவன். அதனால் உடம்புல உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். தப்பான ஒரு பொருளை சாப்பிட்டாலும், நான் என் ஸ்டைல் தான், தப்பான ஒரு பொருளை நீங்களே ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துங்க. நீங்கள் தப்பான பொருளை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது வினையா மாறுறதுக்கு முன்னாடி நீங்களே போய் படுத்துங்க. பக்தி இன்ஃபோ சேனலை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.